ஹாய் மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல நலன் குமாரசாமி இயக்கத்துல கார்த்தி, ராஜ்கிரண், பிரீத்தி செட்டி, சத்யராஜ் நடிச்சு இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன வா வாத்தியார் படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு பயங்கரமான நம்பியார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரிக்குள்ள சடன்லியா எம்ஜிஆரோட ஆவி புகுந்தா என்னாகும்? அடுத்து நடக்க போறதாங்க செம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. படத்தோட ஸ்டார்டிங்லேயே 1980 காலகட்டத்துல படம் மூவ் ஆகுதுங்க. ஊரே சோகத்துல இருக்கு. ஏன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறாரு. ராஜ்கிரண் மற்றும் ராஜ்கிரனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தியேட்டர்ல குடியிருந்த கோயில் படம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன படம் பாதியிலே நிக்குதுன்னு என்ன ஆச்சுன்னு பார்த்தா, விடிய காலையில 3:30 மணிக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் இறந்துட்டாருன்னு ஒரு செய்தி வருது. அதே டைம்ல ராஜ்கிரனுக்கு பேரன் பிறக்கான். அந்த குழந்தையோட காலில் ஒரு மச்சம் இருக்கு. பிறந்த நேரம் கரெக்டா 3:30 மணி. உடனே ராஜ்கிரண் என்ன நினைக்காருன்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆரே எனக்கு பேரனா பிறந்துட்டாருன்னு பயங்கரமா சென்டிமெண்ட் ஆகுறாரு. அவரும் அவருடைய பேரனுக்கு ராமுன்னு பேர் வச்சு நீ நேர்மையா வாழணும், உழைச்சு சாப்பிடணும், சின்ன வயசுல இருந்தே எம்ஜிஆர் படத்தை காமிச்சு நீயும் இவரே மாதிரி நேர்மையா வாழணும்னு சொல்லி வளர்க்குறாரு. ஒரு நாள் ஹீரோவுக்கு லாட்டில் 50,000 விழுது. சந்தோஷமா ஓடி வந்து தாத்தா கிட்ட சொன்னா உழைக்காம வர காசு உனக்கு எதுக்குடான்னு சொல்லி அந்த லாட்டியை கிழிச்சு போட்டுறாரு. அவ்வளோதான், நம்ம ஹீரோட மைண்ட் செட் அப்படியே மாறிடுது. எம்ஜிஆர் மாதிரி வாழணும்னா கஷ்டப்படணும் போல, ஆனா நம்பியார் மாதிரி கெட்டது பண்ணிட்டு ஜாலியா செட்டில் ஆகிடலான்னு நம்ம நம்பியாரை ஃபாலோ பண்றாரு ஹீரோ. வெளியில எம்ஜிஆர் மாதிரி நடிச்சுக்கலாம், உள்ளுக்குள்ள ஒரு பக்கா நம்பியாரே வாழுதாரு ஹீரோ. தாத்தா ஆசைப்பட்ட மாதிரியே போலீஸா ஆயிடுறாரு. ஆனா நேர்மையான போலீஸ் இல்ல, லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு போலீஸா. ஒரு ப்ரொடியூசர் கிட்ட லஞ்சம் வாங்கி அது லீக் ஆகி 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க ஹீரோவை. இந்த விஷயம் தாத்தாவுக்கு தெரிஞ்சா இதை தாங்க முடியாம செத்துருவாருன்னு அவரோட கண்ணாட்டை எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தாரு ஹீரோ. நியூஸ் பேப்பரை படிக்க விடாம ஹீரோ மேனேஜ் பண்றாரு. சஸ்பெண்ட் ஆன கடுப்புல சரக்கு அடிச்சுட்டு வரும்போது நடு ரோட்ல ஒரு பொண்ணை பாக்குறாரு. அவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஹீரோவும் ஹீரோயினை பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல ஒரு கார் பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆகிருது. அந்த காருக்குள்ள சத்யராஜோட பொண்ணு இருக்காங்க. அவங்கள காத்துல கொண்டு போய் காப்பாத்திடுறாரு ஹீரோவும். சத்யராஜும் ஹீரோ கிட்ட என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்றாரு. ஹீரோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கிட்ட சஸ்பென்ஸ் ஆர்டரை கேன்சல் பண்ண வைக்கிறாரு. திரும்பவும் கெத்தா ஸ்டேஷனுக்கு என்ட்ரி கொடுக்காரு நம்ம ஹீரோ. இன்னொரு பக்கம் சத்யராஜும் தூத்துக்குடி சிஎம்மும் சேர்ந்து அங்க உள்ள கம்பெனியை எதிர்த்து போராடுற மக்கள் மேல சூட் பண்ண பிளான் போடுறாங்க. ஆனா எல்லோ ஹேக்கர்ஸ்ங்கிற ஒரு டீம் ஒரு அனிமேஷன் வீடியோ ஒன்று லீக் பண்ணுதாங்க. இதை தடுக்க சத்யராஜ் ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று அரேஞ்ச் பண்றாரு. அதுல நம்ம ஹீரோவும் சேர்ந்துருந்தாரு. ஹீரோ பிளான் பண்றாரு. பேக்கா 4 பேரை பிடிச்சு இவங்க தான் அந்த எல்லோ ஹேக்கர்ஸ்னு சொல்லி என்கவுண்டர் பண்ண போற அந்த நியூஸை இன்ஃபர்மேஷன் கொடுக்காரு. ஏன்னா இவங்களை காப்பாற்ற ஒரிஜினல் எல்லோ ஹேக்கர் சரண்டர் ஆவாங்கன்னு. இதை வச்சு அவங்கள புற்றலாம்னு பிளான் பண்றாரு ஹீரோ. அதே மாதிரி அவங்களும் வாண்டா வந்து மாட்ட அவங்கள அரெஸ்டும் பண்றாரு. ஆனா அதே டைம்ல ஹீரோ வீட்டில் ஒரு சோகம். தாத்தாவுக்கு உண்மையான முகம் தெரிஞ்சு மனசு உடஞ்சி இறந்தும் போயிருந்தாரு. தாத்தா இறந்த அன்னைக்கு ஹீரோக்குள்ள ஏதோ நடக்குது. அந்த 4 ஹேக்கர்ஸையும் போலீஸ் என்கவுண்டர் பண்ண போகும்போது குதிரையில எம்ஜிஆர் கிட்டப்ல வந்து போலீஸை அடித்து தும்சம் பண்ணிட்டு அவங்க 4 பேரையும் காப்பாத்திடுறாரு ஹீரோ. ஆனா காலையில முழிச்சு பார்த்தா அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. பகல்ல போலீஸா ஹேக்கர்ஸை தேடுறான். ராத்திரி ஆனா எம்ஜிஆரோட ஆவி அவரோட உடம்புக்குள்ள வருது. சிட்டில நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கறான். இன்னொரு பக்கம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹீரோ மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ண கூப்பிடுறாங்க. ஆனா அந்த 4 ஹேக்கர்ஸும் ஒய்ஃபையை ஹேக் பண்ணி ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு தெரிய வருது தன் உடம்புக்குள்ள எம்ஜிஆரோட ஆன்மா இருக்குதுங்கிறது. இன்னொரு பக்கம் சத்யராஜுக்கு உண்மை தெரிஞ்சு மொத்த ரவுடியும் இறக்கி ஹீரோவை கொல்ல பிளான் பண்றான். ஹீரோ கிட்ட அந்த 2 வில்லங்களையும் பற்றியும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்குது. அதையெல்லாம் டிவி சேனலுக்கும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரவுடிகளும் ஹீரோவை விடாமல் துரத்திட்டே போகிறாங்க. ஹீரோவும் அவங்களோட சண்டை போடுறாரு. சண்டையோட முடிவில் ஹீரோவை கத்தியால் குத்திடுறாங்க. எல்லா டிவிலையும் டெலிகாஸ்ட் ஆனதும் சிஎம்மோட பேர் புகழ் எல்லாமே டேமேஜ் ஆகுது. கடைசியாக சத்யராஜ சிஎம்மோட ரவுடி ஆட்களை போட்டு தள்ளிடுறாங்க. அந்த கம்பெனியை சீல் வச்சு கவர்மெண்ட் மூடிடுது. சிஎம்ஐ அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிருந்தாங்க. கடைசியாக மக்கள் எல்லாருமே ஹீரோவை எம்ஜிஆராகவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவரும் எம்ஜிஆர் மாதிரி நேர்மையாக வாழணும் முடிவெடுத்து வாழவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இந்த படத்தை இங்கே முடிக்கிறாங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவை சந்திக்கிறேன். பாய் மக்கள்.